அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரெண்டாவது அறுவடை எடுக்க போகிற இந்த கத்திரிக்காய் இந்த வருஷம் இந்த வச்சது இந்த செடி. இது வந்து அறுவடைக்கு முன்னாடி இதை நான் வந்து எப்படி வளர்த்தேன் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. நம்ம மாடி தோட்டத்திலேயே கத்திரிக்காய் வந்து நல்லா பழுத்து முத்தி அந்த கத்திரிக்காய் வெடித்து அதில் இருக்கிற விதைகள் வந்து மண் கலவை மூலிமா அங்கொன்று இங்கொன்றுமா ஒவ்வொரு பாட்டிலையும் முளைச்சிருந்ததுங்க. அது தானாக வளர்ந்த அந்த நாற்றுக்களை தான் நான் வந்து எடுத்து வச்சேங்க. இதில் எப்படி கத்திரிக்காய் வருது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு. ஏற்கனவே கத்திரி விதையும் நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கு அவசியம் இல்லாமல் போயிடுச்சுங்க. இப்போ இந்த நாற்றை தான் எடுத்து இப்போ நான் நட்டுருக்குங்க. நாற்றுக்களை எடுத்து ஒவ்வொரு பாட்லேயும் தனித்தனியாக நான் நட்டுட்டேங்க. நமக்கு தேவை ஒரு 6, 7 செடிகள். நம்ம குடும்பத்துக்கு தேவையான போதுமான அந்த செடிகளை வந்து நான் நட்டுட்டேன். இப்போ இது வந்து ஒரு வாரமாக வந்து ரொம்ப இந்த செடி வந்து டல்லாக இருக்கும். அந்த சமயத்தில் நம்ம எந்த ஒரு ஸ்ப்ரேயும் கொடுக்கக்கூடாதுங்க. இது உயிர் பிடிச்சி இந்த செடிகள் வந்து வளர்ந்த பின்னாடி ஒரு 15 நாளுக்கு பிறகு நான் வந்து நீம் ஆயில் கரைசல் வந்து கொடுக்குறேங்க. கண்டிப்பாக அதை கொடுக்கணும் கரைசல். ஏன்னா அந்த இலைகள் மேலே வந்து இந்த பூச்சி தாக்குதல்கள் அதிகமாக இருக்கும். அதனால் நான் இலைக்கு பின்னாடியும் மேலேயும் ஒரு 5 ml நீம் ஆயில் வந்து சோப்பு கரைசலோட மிக்ஸ் பண்ணி நல்லா இலைகளுக்கு மேலேயும் கீழேயும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுறேங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன அந்த இலைகள் மேலே அப்படியே ஒயிட் கலரில் அப்படியே கோடு கோடாக இருக்கும். இந்த சாறு உறிஞ்சு பூச்சிகள் அந்த சாறுகளை எடுக்கிறதுனால அந்த மாதிரி அந்த இடமெல்லாம் அப்படி மாறிடுது. அப்போ அந்த இலைகளையும் நம்ம எடுத்துகிட்டு இப்போது சுற்றி வர நல்லா நம்ம ஸ்ப்ரே கொடுத்துருவோணுங்க. ஸ்ப்ரே கொடுத்த பின்னாடி பார்த்திங்கன்னா செடிகள் நல்லா வளர ஆரம்பிக்குது. இந்த சமயத்தில் நம்ம சைடில் இருக்கிற அந்த இலைகளை எல்லாம் ரிமூவ் பண்ணிடணுங்க. அந்த இலைகளை எடுத்துட்டோன்னா இந்த ஸ்டெம்மு நல்லா உறுதியாகிடும். அந்த வளர்ச்சியும் நல்லா அதிகமாக இருக்குங்க. பாருங்கள், கீழே நல்லிலாம் நிறையா முளைச்சிருக்கு களைகளாக. இதையும் எடுத்துடுறேன். பாருங்கள், இலை பார்த்திங்களா இப்படி ஒயிட் கலரில் இருப்பாங்க. அதையும் எடுத்துடலாம். எடுத்துட்டு ஒவ்வொரு பாட்லேயும் இந்த மாதிரி நம்ம சுத்தப்படுத்திட்டு களைகள் எல்லாம் எடுத்துகிட்டு சுற்றி வர நம்ம இலைகளை கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா அது செடி நல்லா ஃப்ரீயாக இருங்க. அப்போ நம்ம தண்ணி ஊற்றுறதுக்கு உரம் கொடுக்குறதுக்கும் கீழே வந்து கை விட்டு கிளறதுக்கெல்லாம் சௌகரியமாக இருக்குது. இப்போ பார்க்குறீங்க பாருங்கள், நல்லா செடி வந்து செழிப்பாக வளர்ச்சி பாருங்கள் நல்லாவே இருக்குது. இந்த சமயத்தில் நம்ம எக்ஸ்ட்ரா இலைகளை கட் பண்ணணும். ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நம்ம இந்த இலைகளை வந்து இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி விட்டுட்டே இருக்கணுங்க. இலைகளை கட் பண்ணுறது ரொம்ப முக்கியமானது. பாருங்கள், சைடு பிரான்ச்சஸ் இதில் காய்கள் பிடிச்சிது அப்படின்னா அந்த பூச்சி தாக்குதல்கள் அதிகமாக இருக்கும், எறும்பு தொல்லை அதிகமாக இருக்கும். அதனால நம்ம சிசர் வச்சு நல்லா கட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டெம்பு நல்லா பாருங்கள், உங்களுக்கு ஒரு 1/2 அடி கேப்புக்கு நல்லா அந்த வந்துச்சு அப்படின்னா அந்த பாட்டுக்கு மேலே வந்துச்சுன்னா அது நல்லாயிருக்கும், வசதியாக இருக்கும் செடிகள் வளர்கிறதுக்கும். இப்போ பாருங்கள், ஃப்ரீ ஆயிடுச்சு. செடிகள் எல்லாம் நல்லா ஃப்ரீயாக இருக்குது. இதுக்கு மேலே நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பூக்கள் பூத்துருச்சு. அப்புறம் பூக்கள் அப்படியே நம்ம காய்களாக மாறதையும் பார்க்கலாம். ஒவ்வொரு செடியிலுமே பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த பூக்கள் காய்களாகவும் மாற ஆரம்பிக்குது பாருங்கள். குட்டி குட்டி காய்கள். இது நம்மளுடைய ஏற்கனவே வச்ச நம்ம மாடி தோட்டத்தில் வச்ச அந்த கத்திரிக்காயோட வாரிசு தான். ஏன்னா வரி கத்திரிக்காயும் இருக்குது நம்மக்கிட்ட. அந்த வயலட் கலர் இருக்கு இல்லையா, அது இது காய்க்கும் போது தான் தெரியும் எந்த ரகம் அப்படின்னு. நம்ம வீட்டில் இருக்கிற அதே ரகம் தான். ஒவ்வொரு செடிகளிலும் பாருங்கள் காய் நல்லா பிடிச்சிருக்கு. இதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா அந்த இலைகளை கட் பண்ணி நம்ம சரியான நேரத்தில் அந்த ஸ்ப்ரேயர் கொடுத்து நல்லா கரெக்டான தண்ணி கொடுத்து இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறதுனால பாருங்கள் நல்ல திரட்சியாக காய்கள் உருவாகிட்டு இருக்குது. இந்த கத்திரிக்காயில் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, போன வருஷம் நான் வச்சதில் வந்து முட்கள் இல்லை. இந்த கத்திரிக்காயில் முள் வந்து இருக்குங்க. இந்த முள் இருந்தாலே இந்த கத்திரிக்காய் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஜென்ரேஷனில் எப்படி இந்த முள் உருவாச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. போன வருஷம் கத்திரிக்காய் நான் எடுக்கிறதுல முள்ளே இல்லாமல் இருந்துச்சு. இது கொஞ்சம் உருண்டையாகவும் இருக்குங்க. பெருசாகட்டுங்க, நம்ம பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், எல்லா செடிகளிலும் காய்கள் இருக்குது. பாருங்கள், இந்த கத்திரிக்காய் வந்து அறுவடைக்கு தயாராக இருக்குங்க. பார்க்கும்போது உருண்டையாக இருந்துச்சு, இப்போ நீள சைஸில் இருக்குங்க. இப்படி ஒவ்வொரு கத்திரிக்காயும் முத்தும் போது நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடணும். ரொம்ப முத்த விட்டால் விதை வந்து வரும், அப்போ அது வந்து கசக்கும் குழம்புக்கு. இப்போ இது சைஸ் கரெக்டாக இருக்குது, ரொம்பவுமே முத்த விடலை. ஒவ்வொரு செடிகளும் நமக்கு ஒவ்வொரு கத்திரிக்காய் வந்திருக்குங்க. ஒவ்வொரு செடியிலும் ஒவ்வொரு கத்திரிக்காய் இருந்தால் கூட நமக்கு இப்போ 4-5 செடி இருக்கிறனால இப்போ 4-5 கத்திரிக்காய் கிடச்சிருங்க. கத்திரிக்காய் சைஸும் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்கிறனால
ஒரு நாள் தேவைக்கு நமக்கு அது போதுமானதாகவே இருக்கும். பாருங்க. ஆரம்பத்துல இப்படி நமக்கு ஒவ்வொன்னு தான் கிடைக்குங்க. இப்ப போக போக நமக்கு அதோட எண்ணிக்கை வந்து அதிகமாயிட்டு இருக்குங்க. இது ஃபர்ஸ்ட் அறுவடைனால ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு கத்திரிக்காய் நான் எடுத்துட்டு இருக்கேங்க. இப்ப 4 செடியில நமக்கு 4 காய்னாலுமே லட்டு மாரி கிடைச்சிருக்குங்க ஃப்ரெஷ்ஷா. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது காலை நேர வெயில்ல நம்ம கத்திரிக்காய் செடி மேல அந்த இளம் வெயில் பட்டுட்டு இருக்கு. பாருங்க ஒரு லைட் எல்லோ கலர்ல அ அந்த செடியும், அந்த காயும் பாருங்க. லேசா அப்படி ஒரு மஞ்சள் நிறம் அ பட்டிருக்கும் இளம் வெயில்ல. இந்த இளம் வெயில்ல அ வந்து கண்டிப்பா அந்த இளம் வெயில் கத்திரிக்காய் காலை வெயில் இந்த செடிகளுக்கு ரொம்ப அவசியங்க. ஏன்னா காலையிலேயே ஸ்டார்ச் வந்து அத தயாரிக்க ஆரம்பிச்சுரும், சன்லைட் பட்ட உடனே. அதேபோல அந்த நேரத்தில நம்ம தண்ணி குடுத்துடணும். தண்ணி குடுத்த பிறகு நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேங்க. ஃபர்ஸ்ட்டு அறுவடைப்போ இந்த காய் வந்து கொஞ்சம் சின்னதா இருந்துச்சு. இப்ப நல்லா பெருசாயிருச்சு. இப்ப எடுத்துடலாம். தொடர்ந்து 4 நாளா மழை பெஞ்சுட்டே இருந்ததுனாலங்க, அந்த சூரிய ஒளி இல்லாதனால இங்க பாருங்க இலைக்கு கீழ பார்த்தீங்களா, பூஞ்சம் புடிச்ச மாரி ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயி நிக்குது பாருங்க. அப்படியே வெள்ள வெள்ளையா. இப்போ நம்ம இந்த அறுவடை முடிச்சுட்டு நம்ம வந்து நீம் ஆயில் கரைசல் குடுத்துரலாங்க. பார்த்தீங்களா ஃபங்கஸ். அதாவது நம்ம அந்த செடிக்கு வந்து ஒளிச்சேர்க்கை நடைபெறல. இங்கெல்லாம் இருக்கு பாருங்க. எல்லா இலைகள்லையும் கீழ பார்த்தீங்கன்னா தெரியுதோ? இது எல்லாமே வந்து இப்ப நோய் விழுந்துருச்சு. தொடர்ந்து மழை பெஞ்சுட்டு இருந்துச்சுன்னா இந்த மாரி ஆயிரும். அப்படியே இந்த செடியில இல்ல, இந்த செடி ஃபுல்லா இருக்கு. இங்க இருக்க காய் இதையும் எடுத்துடலாம். நல்ல சைஸுங்க. நம்ம அறுக்கும்போது பார்த்தீங்கன்னா, உள்ள நான் முத்தி இருக்கும்னு நினைச்சேன், முத்தல. ஒவ்வொரு செடியோட இலைகளை செக் பண்ணிக்கலாம், அந்த ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிருக்கான்ட்டு. இந்த செடியில் இல்லை அதிகமாக பாருங்க, இதில் ஆயிட்டு இருக்கு. இதான் அந்த எஜ்ஜிலலாம் இதுலேயும் ஆயிட்டு இருக்கு கொஞ்சம். பாருங்க இந்த செடியிலையும் பாருங்க ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. இதான் அந்த கீழே இந்த இலைக்கு கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே இப்படி ஆயிட்டு மேலேயும் பாருங்க அப்படியே தெரியுது. இப்போ நம்ம நீம் ஆயில் கரைசல் கொடுத்துடலாம். தண்ணி ஊற்றிட்டா கரையாதுங்க. அதனால இந்த நீம் ஆயிலில் அந்த காதி சோப்பு இருக்குல்லையா, அதை ஊற வச்சு இப்படி பேஸ்ட் மாதிரி குழச்சிட்டு அப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டே தண்ணி ஆட் பண்ணால் அது ஆயிலும் அந்த சோப்பும் மிக்ஸ் ஆகாது. நல்லா கலக்கிட்டு இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க ஆயில் இருக்கிறதே தெரியாது, நீம் ஆயில் இல்லைன்னா அப்படி தனியாக அந்த ஆயில் வந்து தண்ணியில் முதங்கும். இந்த பேஸ்ட் மாதிரி அந்த சோப்பை நல்லா ஊற வச்சிட்டேன். காலையிலேயே கட் பண்ணி போட்டு சோப்பு நல்லா ஊறிடுச்சு. சோப்பு கூட அந்த ஆயிலை விட்டு நீம் ஆயிலை விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி குழச்சிட்டு இப்போ தண்ணி விட்டுருக்கேன். இப்போ பாருங்களேன், இப்போ நம்ம இதில் ஊற்றிக்கலாம். நல்லா குளிக்கலாம். ஒவ்வொரு இலைகளுக்கு கீழேயும் நான் வந்து நீம் ஆயில் கரைசல் ஸ்ப்ரேயர் கொடுத்துட்ருக்கேங்க. இலைகளுக்கு கீழே தான் நம்ம முக்கியமாக கொடுக்கணும், மேலேயும் கொடுக்கணும். பூக்கள் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் விழுந்துடும். நான் இப்போ இந்த அறுவடைகள் எடுத்த பின்னாடி தான் கொடுத்துட்ருக்குறேன். பாருங்கள், பூக்கள் இல்லை, பிஞ்சுகளும் இல்லை. அதனால் கொடுத்துட்ருக்கேங்க. இப்போ இது வந்து இந்த ஸ்ப்ரேயர் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம் தான் நான் கொடுக்குறேங்க. வெயிலில் நம்ம கொடுக்கக்கூடாது. இப்போ நம்ம வந்து இந்த கரைசல் கொடுத்துட்டு அடுத்த அறுவடை பார்க்கலாங்க.
கத்திரிக்காயோட சைஸ் பார்த்தீங்களா? இனி நிறைய கத்திரிக்காய் இருக்குங்க. அதை பெருசாகட்டும், அது ரொம்ப பிஞ்சாக இருக்கும். இது வந்து இந்த செடியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைமு அதை எடுக்கும்போதும் சரி, 2வது அறுவடை 3வது அறுவடைக்கெலாம் அந்த கத்திரிக்காய் நல்லா பெருசாக கிடைக்கும் நமக்கு. அதனால் மண்ணில் இருக்கிற சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனால இது மாதிரி கிடைக்கும். அப்புறம் போக போக கத்திரிக்காய் சிறுசாகும். அப்போ நம்ம வந்து நல்லா மண்ணை கிளறிட்டு நம்ம உரம் கொடுத்தா மறுபடியும் நல்லா பெருசாக வருங்க. இப்போ இந்த கத்திரிக்காய் வச்ச இதோட மதர் பிளான்ட் இருக்குது, அதுலேயும் நான் கத்திரிக்காய் எடுக்க போகிறேன். அதில் எவ்வளோ கத்திரிக்காய் வருதுன்னு பார்க்கலாங்க. இப்போ இந்த செடியில் பாருங்கள் இவ்வளோ இருக்குது. இன்னும் காய் வந்து நிறைய இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட் அறுவடையில் ஒவ்வொரு செடியிலும் ஒவ்வொரு கத்திரிக்காய் பார்த்துருப்போம். 2வது அறுவடையில் பாருங்கள் இருக்குது. பட் எனக்கு அது சின்னதாக இருக்கிறனால பாருங்கள், இந்த இங்கெல்லாம் இருக்குது, இங்கே இருக்குது. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 3 நாளைக்கு ஒருக்க நான் காய் பறிச்சுட்டே இருக்கேங்க. ஒவ்வொன்றும் நம்ம காட்டிகிட்டு இருக்க முடியாது இல்லையா? 3 நாளைக்கு ஒருக்க இந்த இந்த அளவுக்கு நமக்கு கத்திரிக்காய் கிடைக்குது. ஒரு இதை வெயிட் போட்டால் ஒரு 1/2 கிலோவுக்கு மேலே இருக்கும். சைஸும் பார்த்துருக்கீங்க எவ்வளோ இருக்குன்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு இதோட மதர் பிளான்ட்லேருந்து நம்ம எடுத்துடலாம். இப்போ நான் அறுவடை செய்ய போகிறது மதர் பிளான்ட்டுங்க. நம்ம கத்திரிக்காய் எடுத்தோம் இல்லையா, அதோட இந்த பிளான்ட்லேருந்து வந்த விதை தான் அது. இதுலேயே பாருங்கள் நிறைய பிஞ்சு இருக்குது. இதோ நம்ம பெருசானது மட்டும் எடுத்துக்கலாம். இது வந்து ரீபாட்டிங் பண்ணதுங்க. அதனால் அந்த அளவுக்கு பெரிய சைஸ் வராது. உங்களுக்கு தெரியும், ஒரு வருஷம் நிறைய காய் கொடுத்துருச்சு. மறுபடியும் நம்ம வந்து அதே மண்ணில் சில உரங்கள் கொடுத்து மறுபடியும் ஃபில் பண்ணி வச்சது 2வது தடவை. அதுவும் இப்போ காய்ச்சிட்டே தாங்க இருக்குது. அதனால் அவ்வளோ பெரிய சைஸில் நம்ம எதிர்பார்க்க முடியாது. இது வந்து இந்த வரி கத்திரிக்காய்ன்னு சொல்லுவோம்ல, அது பிஞ்சு இருக்குது. இங்கே ஒரு கத்திரிக்காய் இருக்குது. இது வந்து நான் எடுக்கலை, ரொம்ப பிஞ்சாக இருக்குங்க. இன்றைக்கி நம்ம அந்த க்ரீன் கத்திரிக்காய் மட்டும் நான் காட்டியிருக்கேன். பாருங்கள் இவ்வளோ காய் கிடச்சிருக்கு. எவ்வளோ வருதுன்னு வெயிட் போட்டு பார்த்துடலாம். 882 கிராம் இருக்குங்க. இப்படியே வந்து வாரத்தில் ஒரு 2 தடவை நான் எடுக்கிறேங்க கத்திரிக்காய். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி மாடி தோட்டம் வச்சு சிறப்பாக அறுவடை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. நன்றி, வணக்கம்.